ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நார்மலான vlog தாங்க பார்க்க போறீங்க. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ பிரேம் வந்து மியூசிக் கிளாஸ் கிளம்புறான். அதுக்கு முன்னாடி சின்ன பிட் வாசிச்சு காமி அப்படின்னு சொன்னேன். தம்பி எப்படி மியூசிக் ப்ளே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவனோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து நாங்க மியூசிக் கிளாஸ்ல சேர்த்தோம். ஸோ இப்போ வந்து நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெய்லி வந்துட்டு இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனோட இன்ஸ்டா ஐடி கேட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். வந்து பாத்தீங்கன்னா பப்பாயா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஆக்சுவலி இந்த பப்பாயா வந்து ரொம்ப நல்லாவும் பழுக்கல, அதே மாதிரி ரொம்ப காயும் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமா இருந்தது. ஸோ நல்லா பழுத்தது வந்து சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுங்க. இது வந்துட்டு நான் பழுக்கும் நல்லா வந்து பழுக்கும் கொஞ்ச நாள் விடலான்னு பார்த்தா அது பழுக்கிற மாதிரி தெரியல. மேபி வந்து மரத்துலேருந்து எடுத்ததுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெட்டினது வந்து பழுத்து விழுந்தது, அது நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணி எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுகர் வந்து மேலே போட்டு கொடுத்துருவாரு. ஸோ போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் சாப்பிட சொல்லுவார். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகிடும். இது வந்துட்டு அதனால் இது வந்து ஒன்று வந்து எனக்கு, ஒன்று வந்து அப்பாவுக்கு கொடுத்து விட போகிறேன். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சுகர் ஆட் பண்ணாதீங்க. ப்ரௌன் சுகர் அண்ட் ஹனி போடுங்க. என்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் இல்லை, அண்ட் நான் வந்து சுகர் அதிகமாக சாப்பிட்ற ஆளும் கிடையாது. காலையில் காஃபியில் ஆட் பண்ணால் கூட காஃபி வந்து எனக்கு கசப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு குடிக்க பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வந்து நான் இது வந்து நல்லா வந்து சுகரில் வந்து ஊறுனா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க, ஹனி ஆட் பண்ணி கொடுங்க, எது வேணாலும் ஆட் பண்ணி கொடுங்க. பட் பப்பாயா வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ உள்ள பசங்களுக்குலாம் அந்த பப்பாயா வந்து ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது. என் பசங்க 2 பேருமே வந்து சாப்பிட மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்கு வந்து பப்பாயா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நான் சாப்பிடுவேன். இது வந்துட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு சில பப்பாயில வந்து சீட்ஸே இருக்காது, பட் இதுல வந்து சீட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு விதைக்கி வந்து போட போறேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு பக்கத்துல போட்டிருந்தேன். அது வந்து காய் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிக்கல, பட் குட்டிலே பழுத்துறது. ஒரு சில பேர் கொடுத்தா நல்லா தான் இருக்கு அப்படின்னாங்க, நான் சாப்பிடல. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் லைட்டாக உணர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு விதைக்கி விட போறேன். ஸோ வந்து செடி முளைச்சிச்சுன்னா இந்த ஆக்சுவலி பர்டிகுலர்லி இந்த பப்பாயா வந்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் டேஸ்டா இருக்கு. ஸோ அதனால் வந்து இது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தாங்க கிளம்பியிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து சர்ஜரி பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து எனக்கு வந்து அந்த யூரின் போகும்போது இன்ஃபெக்ஷனாக ஒரு பெயின் வரும்ல, அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு 2 டேஸாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன சர்ஜரி நான் கோ த்ரூ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த இடம் பெயினாக இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மேபி என்ன மாதிரி சர்ஜரி பண்ணவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கிளம்பிட்டேன். 1 o'clock வந்து அப்பாயின்மெண்ட்டு. இப்போ 11:30 ஆகுது. இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு நான் வந்து வந்த உடனே வந்து என் ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து சஜஷன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி அப்படியே டிஸ்கஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டதுனால நான் வந்து உங்களுக்கு உடனே சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல முடியல, சாரி. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு புதுசாக வீடியோ வந்தவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ என்ன கோ த்ரூ பண்ணேன், என்ன சர்ஜரி நடந்தது, எப்படி வந்து ரெக்கவர் ஆன, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இது கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் வலி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா நான் வந்து கண்டினியூஸ் ட்ராவலிங்கில் இருந்தேன். சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டு 1 வீக் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஊருக்கு போனோம். ஸோ இந்த மாதிரி டிராவலிங்ல இருந்ததுனால மேபி அதனால எனக்கு இன்ஃபெக்ட் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை இந்த சர்ஜரி பண்ணதுனால ஏதாவது வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா வேற ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சா எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா டிலே பண்ண வேண்டாம்,
ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் டாலரேட் பண்ற மாதிரி இருந்தது, செகண்ட் டே வந்து கொஞ்சம், தேர்ட் டே வந்து முடியவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால டிலே பண்ண வேண்டாம், ஏன்னா இப்போதானே சர்ஜரி முடிஞ்சிருக்கு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு உடனே இந்த மாதிரி ஆனது, ஏன்னா எனக்கு வெஜினாலையும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ சர்ஜரி முடிஞ்சு இந்த மாதிரி ஆனதுனால எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, அதனால நான் போனேன். அப்புறம் டாக்டர் பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு புண்ணெல்லாம் நல்லா ஹீல் ஆயிருக்கு, அதே மாதிரி யூட்ரஸும் நல்லா மேலே தான் இருக்கு, ஒன்றும் பயம் கிடையாது. பட் மேபி இது யூரினல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கலாம், தண்ணி நிறைய குடிங்க, 2 hours ஒன்ஸ் வந்து யூரின் பாஸ் பண்ணுங்க, அடக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஷன்லாம் வந்து முக்கி போகக்கூடாது, வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது, இதெல்லாம் ஜென்ரலாக வந்து ஆஃப்டர் சர்ஜரி சொன்னது. அண்ட் எக்ஸசைஸ் எப்போவுமே நீங்கள் நான் சொன்னதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க ஒரு 5 daysக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசன்ஸ், அந்த சிரப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, 1 glass ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் குடிங்க, இது வந்து 5 daysக்குள்ளே உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், இல்லைன்னா நம்ம வந்து யூரின் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தேர்ட் டேவே கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சு, தேர்ட் டேவே செகண்ட் டேவே நார்மலாக ஆயிடுச்சு, தேர்ட் டே எந்த ஒரு எரிச்சலோ பெயினும் கிடையாது. பட் மாத்திரை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதே சமயத்துல எனக்கு வந்து இடுப்பு வலி வந்து பேரே பண்ணிக்க முடியலங்க. முன்னெல்லாம் வந்துட்டு என்னால வந்து கொஞ்சமாவது இது பண்ணிக்க முடியும், இப்பெல்லாம் வந்து அந்த முதுகு தண்டு இருக்குல்ல, அந்த முதுகு தண்டு இந்த பக்கம் அந்த 2 ஹிப்பும் அப்படி வலி எனக்கு. ஸோ அதுக்குமே வந்து டாக்டரை கேட்டதுக்கு அவங்க ஒரு ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போடுற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எடுத்துட்டு இருக்கேன், இப்போ பரவாயில்ல. பட் மாத்திரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு நான் ஏதாவதுனா கண்டிப்பாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி சர்ஜரி பண்ணவங்களுக்கு வந்து மேபி இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து நான் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்டில் யூஸ் பண்ணாலோ, இல்லை வந்துட்டு நம்ம வந்து ட்ராவலிங் அப்போது வந்து டாய்லெட் யூஸ் பண்ணாலோ எனக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகும் நார்மலாகவே. ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்குவாட் பொசிஷனில் ஆஃப் ஸ்குவாடில் வந்து உட்காந்து போவேன். என்னோட பம் வந்து கீழே கம்ப்ளீட்டாக போகாமல் ஒரு ஆஃப்செட் பொசிஷனில் தான் நான் வந்து யூரின் பாஸ் பண்ணுவேன். அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி போங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் சிட்டில் உட்காந்து போனோம்னா அங்கே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த நேரத்தில் கூட நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து யார் பார்க்க போகிறா? நம்ம ஃபுல்லாக நின்றுட்டு போகிறோமா உட்காந்துட்டு போகிறோமா, யார் பார்க்க போகிறா? ஸோ அதனால வந்துட்டு இந்த ஸ்குவாட் பொசிஷனில் தான் நான் போவேன். ஸோ மெயினாக இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக தான். ஸோ இப்படி தான் நான் வந்து ப்ராப்பராக போயிட்டு இருந்தேன் வெளியிலலாம் போகும்போது. பட் எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போது 5 நாள் கழித்து தெரியும் எனக்கு இது வந்து நார்மல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டாக்டர் சொன்னது, டாக்டரை பார்த்தது, எனக்கு வந்து மெடிசன்லாம் எழுதி கொடுத்து இப்போ கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம அந்த வெஜினல் பார்ட்டை சுருக்கி விடணும், இந்த மாதிரி தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஒரு 10 times, ஈவினிங் ஒரு 10 times, எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஒரு 10 times, மொத்தம் 30 times பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து யுட்ரஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நம்ம இறங்கிட்டதுனால தான் நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது திருப்பி நமக்கு வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி சுருக்கி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த இடம்லாம் டைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு ரீசன். இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நல்லபடி ஆனது. ஸோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு. அண்ட் அப்படியே நம்ம நார்மல் vlog வந்து பார்த்துடலாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. வேர்க்கடலாம் வந்துட்டு நல்லா வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது வந்து எத்தனை மாதத்துக்கு வந்து காய் பிடிக்கும், அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் இவருக்கும் எங்கள் மாமனாருக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அடுத்து ஒரு 2 weeks கழிச்சு திருப்பி நாங்கள் வந்து போவோம். ஸோ போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே vlog எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ காலையிலே வந்துட்டு என்ன முடிவு பண்ணேன்னா வந்துட்டு ஃபுல்லாக ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்து துவைச்ச துணி ஒரு பக்கம் இருக்குது, ரூமே ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு கலைஞ்சு கிடக்கு. ஸோ அதனால வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப டல்லாக இருக்குது பெயிண்ட்டு. வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது வீடு வந்து ரொம்ப வந்து கலர்லாம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் அடிச்சு கொடுங்க, ஒவ்வொரு ரூமாக அடிச்சு கொடுங்க பொறுமையாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வால் அந்த மஸ்டர்ட் கலர் அடிச்சிருக்கேன்ல, அந்த 2 வாலில் வந்து ப்ராப்ளம் கிடையாது, நம்ம பெயிண்ட் அடிச்சா அப்படியே இருக்கும். பட் ஆப்போசிட்டில் ஒரு பர்பிள் கலர் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின் சைடு வந்து நாங்கள் வந்து பூசாதனால, ஏன்னா அங்கே வீடு இருக்குது, பூசாததுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி ஊறி ஊறி அதெல்லாம் பீல் ஆஃப் ஆகுது. ஸோ என்னதான் நம்ம வந்துட்டு பெயிண்ட் அடித்தாலுமே, இது ஆக்சுவலி இது ராயல் பெயிண்ட்டு, என்னதான் அடித்தாலுமே அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பார்த்தீங்களா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை, இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த சைடு வால்பேப்பர் தான் வேணும், எனக்கு பெயிண்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரூம் வந்து இப்படி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ பனி சீசன் அண்டு மழை முடிஞ்சு பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் இது ரொம்ப பீல் ஆஃப் ஆகிருக்கு, அது பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணணும். அண்ட் எப்பவும் போல் வந்துட்டு நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிடுவேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு வீடு க்ளீனாக இருந்தால் தான் மற்ற வேலைலாம் ஒர்க் பண்ண தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தான் வேலை இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வீட்டு க்ளீனிங் தான் கொடுப்பேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு 2 to 3 days கண்டினியூஸ் வீடியோ தான், அங்கங்கே கிளிப்ஸ் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடுக்க முடியல, திடீர்னு வந்துட்டு வேலை இருந்தது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவனுக்கு மியூசிக் கிளாஸ் நானும் கூட போயிட்டு வரேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வருவேன், இல்லைன்னா வந்து அவன் போயிட்டு வந்துடுவான். ஏன்னா அவன் இங்கேருந்து மவுண்ட் ரோட் போகணும் மியூசிக் கிளாஸுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப லாங் தான் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சில சமயம் போவேன், சில சமயம் போக மாட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக வீடெல்லாம் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணணும். அண்ட் இப்படி தான் என்னோடய ஒர்க் வந்து இன்றைக்கி போக போகுதுங்க. ஃபுல்லாக க்ளீனிங்கில் தான் என்னோடய ஒர்க் போக போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்காக இருக்க போகிறதுனால நான் ஃபுல் வீடியோ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா இது வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வந்து வாலை வந்து உங்ககிட்ட காமிச்சிடலாம், ஏன்னா நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் வந்து வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு நடுவில், அதாவது அந்த செவருக்கும் நடுவில் இந்த செவருக்கும் நடுவில் பூசாததுனால அது வந்து இப்படி இருக்குது. ஆக்சுவலி எங்களோட மெயின், அதாவது ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷனே இதுதான், வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் தான். ஆனால் வந்துட்டு சொன்ன மாதிரி இது டீச்சர் பையன் மக்கள் அப்படிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த கதை தான் எங்களுக்குமே. எல்லார் வீடும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு, ஆனால் எங்கள் வீடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நாள் காமிக்கணும்னு தான் ஆசை. மற்றபடி நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும், வாலை தவிர. வால் வந்து இந்த மாதிரி இருக்குது, அது ஒன்றுமே செய்ய முடியல இப்போதைக்கு என்னால். ஏன்னா வந்து ஆர்த்தி அங்கே இருக்கா, இவன் வந்து தனியாக நீ எதுவும் பண்ணாதம்மா அப்படின்ட்டு இருக்கா. எனக்குமே முன்ன மாதிரி முடியலங்க, முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது, பெயினாக இருக்குது. இப்படா படுக்கலாம் வேலை செஞ்சுட்டு அப்படின்னு தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லா ரூம்லேயும் வந்து நீட்டாக பண்ணிட்டேன். இந்த பெட்ரூம் தான் இப்போ மெயின் ஃபோக்கஸு. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நான் என் வீடியோ கொடுக்குறேன்னா இடையில சில வேலை வந்துடுது, அதுதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.